படம் செம்ம சூப்பராக இருக்குது சார். செம்ம ஆக்டிங் நல்லா இருக்குது சார். கிராமத்தில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அது எப்படி நல்லா இருக்கணும், அது வந்து படித்தா மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படின்னு சில கருத்துலாம் சொல்லி மெசேஜ் பண்ணி நல்லா எடுத்துக்கிறேன். பாடலாம் நல்லா சூப்பராக இருக்குது சார். பார்க்கலாம் சார், நல்லா இருக்குது சார். நல்லா இருந்துச்சு. என்ன அடித்தட்ட மக்கள் வந்து கொஞ்சம் மேலே முன்னேறி வரணும், முன்னேறி இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இல்லை போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். பாட்டுலாம் சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது சார். எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, வில்லேஜ்லேருந்து ஒரு பையன் வரான், அவன் எப்படி சென்னையில் வந்து இருக்கேன் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை. செம்ம கதை, நல்லா இருக்குது. கொடுத்த ரோலில் எல்லாம் கரெக்டாக நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த ரோல் ஆனால் எல்லாம் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து பார்த்தா எல்லாருமே பிடிச்சிக்கிறோம். நல்லா இருக்கு படம். இல்லை படம் நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் பார்க்க வேண்டிய படம் தான், கருத்துள்ள படம். நான் வந்து இது குடும்பம் வந்து பார்த்துருப்பாங்க. படம் சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் படம் தான் இருந்தால முத்துவஞ்சேரி, அரியலூர் மாவட்டம், உடையார்பாளைய வட்டம், முத்துவஞ்சேரி கிராமம். நாங்கள் எல்லோரும் ஒரே கிராமம் தான் எல்லாம். சூப்பராக எடுத்துருக்காங்க ப்ரோ. படம் கருத்துள்ள படம். படம் சூப்பராக இருக்குது, அருமையான படம். வந்து எல்லோரும் பாருங்கள். குடும்பமாக வந்து பாருங்கள் ப்ரோ. படம் சூப்பர் படம், கருத்துள்ள படம். எல்லோரும் வந்து பாருங்கள். குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள். படம் நல்லா இருக்குது சார். ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. காக்கா முட்டோட இதுலேயும் நல்லா பண்ணியிருக்காரு. அதை விட நம்ம பேரஸ் சாரை நம்ம இது வரைக்கும் ஒரு டேரக்டராக தான் பார்த்துருக்கலாம். இந்த படத்தில் வைகுண்டன்னு ஒரு கேரக்டர் எடுத்து நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இன்றைக்கு மேலே ஒரு பெரிய நடிகராக வருவதுக்கு. அது மாதிரி அவருக்கு இந்த ஈடு கொடுத்து ஒரு அண்ணன் பண்ணியிருக்காரு. சங்கர்னு ஒரு கேரக்டர், அவர் குணாஜி அவர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. மற்றபடி கதை நல்ல கதை. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோட வந்து கதையில் என்ன சொல்ல வரேன்னா, படித்தா எந்த இடத்துக்கும் போகலாங்கிறத சொல்லியிருக்காரு டேரக்டருக்கு. அதுக்காக என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். படம் நல்லா வந்திருக்கு, எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. பாட்டு ஓப்பனிங் பாட்டு கதைக்குள்ளே ஒரு ஆடியன்ஸை கொண்டு போயிடுவார். அந்த பாட்டு இதுவரையும் ஒரு பெரிய மியூசிக் டேரக்டர் பண்ணியிருந்தா அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு சந்தோஷ் சார் படத்தில் கேட்குற ஒரு ஃபீல் இருக்குது அந்த சாங்கு. படம் எந்த இடத்துல சொல்லுவார் சார், 500 கோடி 200 கோடி படம் பண்ணுறாங்க, அந்த படமே சுலவாக இருக்குது, நல்லா இல்லை, நல்லா பண்ண மாட்டுறாங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த வேலையை அழகாக செஞ்சுருக்காரு டேரக்டர். கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஒரு சின்ன பட்ஜெட் படம், அழகாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாம் வந்து பார்க்கலாம் சார். படத்தை மிகவும் சூப்பராக சிறப்பாக பண்ணியிருக்காப்புல பாரதி இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர். நாங்கள் கரெக்டாக ஒரு 15 வருஷமாக ஃப்ரெண்டாக இருந்துகிட்ருக்கோம். இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இது படம்ன்ற சொல்கிறத தவிர்த்து இது நல்ல ஒரு சொசைட்டிக்கு ஏற்ற ஒரு விஷயம், கருத்துள்ள விஷயமா இருக்குது. நம்ம அம்மா அப்பாலாம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்போம். அதை தொடர்ந்து இந்த காக்கா முட்டை விக்னேஷ் அவரை பற்றி சொல்லணும். நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நல்ல ஒரு விஷயமா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. படம் ஸ்லோன்னுலாம் சொல்ல முடியாது. படம் நல்லா ஆரம்பத்துலேருந்து ஒரே ஸ்கேலில் தான் போயிட்டுருக்கு. நல்லா இது பண்ணி என்டர்டைன்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு சென்டிமெண்ட்டு நல்லா எப்படி நம்ம அந்த படத்தில் அந்த கதையில் வந்து நம்மளே சார்ந்திருக்கோம் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. படத்தோட கதை வந்து நீங்கள் எல்லாம் வந்து படத்தை பார்க்கலாம். படத்தை பார்த்தா புரியும். ஏன்னா அந்த படத்தோட கதைன்றது வந்து ஒரு அப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் நடக்கிற ஒரு விஷயம். இந்த சொசைட்டி அவனை என்னவா பார்க்குது, அவனுடைய என்ன சொல்லி இப்போ இது பண்ணுறாங்க, அவன் இதுலேருந்து வெளியே எப்படி வரான், இதுதான் கதை. இந்த மக்கள் வந்து எல்லாமே இருக்கிறவங்க இல்லாத எப்பயுமே அடிமட்டமாக தான் வச்சுட்டு இருக்காங்க. அதை வந்து மிக சிறப்பாக பாரதி சார் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இசை வந்து இன்னும் சூப்பர் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராவும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நானும் அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசன இயக்கம் வந்து பாரதி சிவலிங்கம். அது கிராமத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஒரு 12ஆம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு வேலை தேடி சென்னைக்கு வரும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு ஆலைக்கு வராரு. ஒரு ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வரும்போது அந்த ஃபேக்ட்ரியோட முதலாளி தொழிலாளர்களை எந்தளவுக்கு அடக்கி ஒடுக்கி நசுக்கி அவருடைய உழைப்பை சுரண்டுறாரு அப்படின்றது ஒரு பக்கம் ஒரு கதை. இன்னொரு பக்கம் ஒரு ஏழை எளிய சாமானிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய
மக்களுக்கு கல்வி வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது, எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இந்த படம் வந்து விளக்குது. காக்கா முட்டையில் நடித்த விக்னேஷ் தம்பி தான் அந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சோனேஸ்வரி வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. படத்துடைய பாடல்கள் ரொம்ப சூப்பர் ஹிட் பாடல்கள். மூத்த குடி மக்களையா அப்படின்ற ஒரு பாடல் ஓப்பனிங்லேயே வருது, படத்தோட ஓப்பனிங்கில். அது ரொம்ப ஒரு சூப்பர் ஹிட் பாடல். படத்தில் எல்லா பாடலுமே வந்து சூப்பர் ஹிட்டாக இருக்குது. படத்தில் வந்து அந்த ஃபேக்ட்ரிகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சியுமே த்ரில்லிங்காக இருக்கும். அடுத்து என்ன அப்படின்றது ஒரு த்ரில்லிங்காகவே இருக்கும். அப்படி ஒரு த்ரில்லிங்கான படம், காலத்திற்கு ஏற்ற படம். ஒரு ஃபேக்ட்ரியில் வேலைக்கு போகக்கூடிய தொழிலாளர்கள் வந்து எந்த விதமான ஒடுக்குமுறைகளை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்றத அந்த படத்தினுடைய ஒரு மையக்கருவாக இருக்குது. அங்கே வேலைக்கு வந்த அந்த இளைஞன் பாதிக்கப்பட்டு அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி அந்த முதலாளியை பழி வாங்கிட்டு கிராமத்துக்கு போகிற இடத்துல மறுபடியும் அவன் வந்து படிச்சுட்டு ஒரு விஓ அதிகாரியாக வர்றா. அப்படி இதுதான் கிளைமேக்ஸில் முடிகிற படம். இதுக்கு இடையில படம் ஒவ்வொரு காட்சியுமே விறுவிறுப்பாக இருக்குது. அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு த்ரில்லிங்காக படம் போயிரு. படம் சூப்பர் ஹிட் படம். படம் நல்லா வந்திருக்கு. இல்லை, இது மாதிரி கதைகள் வந்து வந்தாலும் காட்சிப்படுத்துகிற விதம் மேக்கிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற படங்களுக்கு இந்த படத்தோடைய மேக்கிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. முழுக்க வந்து ஒரு ஃபஸ்ட் பார்ட் வந்து ஒரு கிராமத்தில் எடுத்திருக்காங்க. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்குள்ளே, அவ்வளோதான், வேறு எங்கேயுமே போகல. ஆனால் கதை வந்து அப்படி விறுவிறுப்பாகவே இருக்குது. இல்லை படம் நல்லா இருக்கு, விறுவிறுப்பாக போகுது. படம் வந்து சூப்பர் ஹிட், நல்லா இருக்கு படம். பார்க்க வேண்டிய படம். ஆமாம், சரி. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே, டைரக்டரோட ஃபஸ்ட்டு படம், ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. கடின உழைப்பு டைரக்டரோடது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் காக்கா முட்டை விக்னேஷ்க்கு ஹீரோவாக ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்கார். அவர் சின்ன பையனாக இருந்ததுக்கும் இப்போ ஹீரோவாக இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. நல்லா பண்ணியிருக்கார். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கார் அவர் கேரக்டர். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சென்ட்ரல்னா அப்படின்னா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு நம்ம குடும்பத்தோட கஷ்டத்தையெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட ஒரு ஆசையோடு வர்றாரு ஹீரோ. சென்ட்ரல் வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி போகிறாரு, வேலை செய்ய போகிற இடத்துக்கு போனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அவர் படுற கஷ்டமும் அவமானமும் வந்து ரொம்ப அவரால் ஜீரணிக்கவே முடியலை. அந்த அளவு ரொம்ப கொடுமை, ரொம்ப அடிமைத்தனம், ரொம்ப ஒரு சரியில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப வேதனையை அனுபவித்து தப்பிச்சன்னு ரொம்ப தப்பிச்சு அங்கேருந்து வர்றாரு. பாட்டு 4 பாட்டுமே நல்லா வந்திருக்கு. ஏதாச்சும் ஒரு பாட்டு கொஞ்சம் ஒரு நல்லா கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக வச்சுருக்கலாம் அப்படிங்கிற என்னோட அபிப்பிராயம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நல்லா வந்து கொஞ்சம் மியூசிக் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. படம்லாம் ஸ்லோவாக இல்லை, கரெக்டாக போயிட்டுருக்கு. மியூசிக் மட்டும் இந்த பேரரசு சார் வர்ற நேரத்துலலாம் பேக்ரவுண்டு மியூசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கணும். அவரோட டயலாக்லாம் சூப்பராக இருக்குது. பேரரசு சாரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவரோட டயலாக்கு, அவரோட நடிப்பு அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஆனால் அதுக்கு தகுந்த மியூசிக் பின்னாடி இல்லை. அது மட்டும்தான் ஒரு சின்ன குறை. மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்குங்க, படம் நல்லா இருக்குது. பட் ரொம்ப எமோஷ்னல் மூவி. பேரரசு சாரும் மியூசிக் தான் ரொம்ப மெயினாக இருக்குது படத்தில். வேறு சொல்லிக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். அவரோட எமோஷனல் சொல்லியிருக்காரு டேரக்டர். ஹீரோ யாருன்னே தெரியாத அளவுக்கு பீட் பண்ணியிருக்காரு டேரக்டர். ஹீரோவுக்கு இன்னும் கொஞ்சம் மெயின் பண்ணியிருக்கலாம், அவரை நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். சாங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் பட்ட கஷ்டங்களை சொல்கிறாரு, அவர் லைஃப்பில் எப்படி கஷ்டப்பட்டார், அது சென்னையில் வந்து அவர் என்ன பண்ணாருன்றதை அவர் சொல்கிறாரு. மற்றபடி வேறு ஒன்றும் நல்லா வேறு ஒன்றும் இல்லை. மியூசிக் ரொம்ப படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த படத்தில் நான் கதாநாயகியாக பண்ணியிருக்கேன். விக்னேஷ் அண்டு பேரரசு சார் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் பேரரசு சார் கூடலாம் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே பெரிய விஷயம். இந்த படத்து மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தயவு செஞ்சு ஒரு முதலாளித்துவத்துக்கும் தொழிலாளித்துவத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாருமே போயிட்டு இந்த படத்தை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாருமே தெரிய வரும். ஸோ தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள்.
இல்லை நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணலை. என்னோட போர்ஷன் வேறு, அவரோட போர்ஷன் வேறு. ஆனால் அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர். அவர் பெரிய பெரிய மாஸ் படமெல்லாம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கே தெரியும், இப்போ உச்சத்தில் இருக்கிற தளபதி எல்லாரும் வச்சு அவர் படம் பண்ணியிருக்காரு. மறைந்த கேப்டன் சார் வச்சு அவர் படம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த சின்ன படத்துக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு எங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், இந்த அளவுக்கு வந்து அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். சீரியஸாக அவரை பற்றி சொல்ல இதே இல்லை. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர். அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. ஆனால் அவர் வந்து இப்போ வளர்ந்து வர இயக்குனருக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ.